பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி மத்திய அரசுக்கு இணையாக ஊதியம் வழங்க கோரியும் சட்டசபை தேர்தல் வாக்குறுதிப்படி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் சங்கம் சார்பில் ஞாயிறன்று சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பு கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. ஊதிய குறைத்தீர்க்கும் கமிஷனுக்கு எங்களுடைய பிரச்சனையை மாற்றம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சட்டம் இல்லாமல் தமிழகத்திலே சிபிஎஸ் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. 19/9/2013 ஆண்டுதான் இந்திய அரசினுடைய இதழிலே சிபிஎஸ் சட்டம் வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் 2003 ஆண்டிலே இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த அந்த திட்டத்தில் பிடித்தம் செய்கின்ற பணம் எங்கு செல்கிறது? அதில் செலுத்துகின்ற பணம் மரணம் அடைந்தவர்களுக்கு இன்று ₹1 கூட திருப்ப கொடுக்கவில்லை. ஓய்வு பெற்றவர்களுக்கு ₹1 கூட ஓய்வூதியம் கொடுக்கவில்லை. இதையெல்லாம் வாபஸ் பெற்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த இரண்டு கோரிக்கையுமே சட்டமன்ற தேர்தலில் 2011 ஆண்டு தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. எனவே தேர்தல் வாக்குறுதிப்படியும் நீதிமன்ற உத்தரவுப்படியும் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முன்வர வேண்டும் என்று கூறி இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டுள்ளோம். உண்ணாவிரத போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றனர்.